ஒரு திருநங்கை ஏன் அதிகமா பாலியல் தொழில் செய்யறாங்க? ஒரு திருநங்கையுடைய மாத செலவு என்ன? ஒரு ஹவுஸ் ஓனர் ஒரு 5000 இருக்கிற வீட்டு வாடகைய ஒரு திருநங்கைக்கு கொடுக்கும்போது 10,000க்கு கொடுக்குறாரு. ஒரு திருநங்கை நல்ல உடை உடுத்துறதுக்கு எப்ப ஆரம்பிக்கிறா அப்படின்னா தான் உடலை அவ காதலிக்கும் போதுதான். மேக்ஸிமம் ஆஃப் த டிரான்சிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யாருமே பஸ்ஸை சூஸ் பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பஸ்ல போகும்போது நிறைய ஹராஸ்மெண்ட் நடக்கும், இல்லை கிண்டல் பண்ணுவாங்க. அந்த பாலியல் தொழில் செய்யும் போது அவ அழகான உடை நேர்த்தியோட இருந்தா மட்டும்தான் அவளை பார்க்குற கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஆனா இந்த 3 விஷயங்களுக்காக மட்டும்தான் திருநங்கைகள் பாலியல் தொழில் செய்யறாங்களா? அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா திருநங்கைகளுடைய ஆயுட்காலம் ரொம்பவே குறைவு. காரணம் என்ன தெரியுங்களா? மீடியா மைண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜாஸ்மின் மதியழகன். இன்னைக்கு ஸ்பெஷலா இந்த வீடியோல ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். என்னன்னா, ஒரு திருநங்கை ஏன் அதிகமா பாலியல் தொழில் செய்யறாங்க, ஒரு திருநங்கையுடைய மாத செலவு என்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். மனிதனுக்கு மிக தேவையான ஒரு விஷயம் உணவு, உடை, இருப்பிடம். இந்த 3மே வேணும். அதுல இந்த இருப்பிடம் திருநங்கைக்கு மிகவும் அவசியமாகிறது. அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஹவுஸ் ஓனர் ஒரு 5000 இருக்கிற வீட்டு வாடகைய ஒரு திருநங்கைக்கு கொடுக்கும்போது 10,000க்கு கொடுக்குறாரு. 6000ன்றது 12,000 வாடகையா போகுது. இதுக்கு ஏன்னு காரணம் கேட்டா, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கேலி பேசுவாங்க, இல்ல தப்பா பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் இல்லமா, கொஞ்சம் சேர்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற ஹவுஸ் ஓனர்ஸ் இன்னைக்கு ஒருத்தருக்கு தான் இருக்காங்க. ஸோ முதல்ல சம்பாதிக்கிற ஒரு பகுதியே ஒரு மிகப்பெரிய பகுதி எங்க போகுது அப்படின்னா வாடகைக்கு தான் போகும். ஸோ வேற வழி இல்லை, அந்த வீட்டுக்கு குடி போய் தான் ஆகணும் ஒரு திருநங்கைக்கு. நீங்களே கம்பேரிசன் பார்த்துக்கோங்க. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இல்லை ஒரு தம்பதிகளோ ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போறாங்க அப்படின்னா அந்த வாடகையில மாற்றம் எதுவும் இருக்காது. அவங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் எடுத்துட்டு போகலாம். ஆனா ஒரு திருநங்கைக்கு 5000 இருக்கிற வீடு 10,000. அடுத்ததா பார்த்தீங்கன்னா உடை. ஒரு திருநங்கை நல்ல உடை உடுத்துறதுக்கு எப்ப ஆரம்பிக்கிறா அப்படின்னா தான் உடலை அவ காதலிக்கும் போதுதான். அவளுக்கு தேவையான அனைத்து உடைகளையுமே ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ள மாசத்துக்கு 2 தடவை 3 தடவையாவது அவ அழகான புடவைகளை எடுக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வரா. காரணம் என்னன்னா, அவ பாலியல் தொழில் செய்யணும். அந்த பாலியல் தொழில் செய்யும் போது அவ அழகான உடை நேர்த்தியோட இருந்தா மட்டும்தான் அவளை பார்க்குற கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ வேற வழி இல்லை, வாரத்துல ஒரு 5 புடவையில இருந்து ஒரு 7 புடவையாவது எடுத்தாதான் அவளுடைய வாழ்வாதாரம் மேம்படும். சரி, அடுத்ததான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா பஸ்ல நம்ம சூஸ் பண்றது ஒன்று பஸ்ல நம்ம போகலாம், இல்லை ட்ரெயின்ல போகலாம். பட் மேக்ஸிமம் ஆஃப் த டிரான்சிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யாருமே பஸ்ஸை சூஸ் பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பஸ்ல போகும்போது நிறைய ஹராஸ்மெண்ட் நடக்கும், இல்லை கிண்டல் பண்ணுவாங்க, இல்லை நம்மளை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஒரு பஸ்ல இருக்க ஒரு 100 பேருடைய கண்ணு ஒரு திருநங்கை மேல வருது அப்படின்னா அவளோட அந்த இடத்துல அவள் தன்னை ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் அவளையே அறியாம அவளுக்குள்ள வர ஆரம்பிக்குது. ஸோ அதனாலேயே மேக்ஸிமம் ஆஃப் த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 2 வீலர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 வீலர் வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு மாதம் ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபான்னு பெட்ரோல் போட்டாலுமே மாதம் கணக்கு எவ்வளோ வருதுன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஒரு பையனை நம்ம படிக்க வைக்கிறோம் அப்படின்னா அந்த பையன் அவங்க வீட்டில் தான் இருப்பான். அந்த பையன் வேலைக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கு அவன் வாங்குற சம்பளத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்குறான். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஒரு திருநங்கை வீட்டை விட்டு வெளியே வந்துடுவா. அவ தனியாக ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுற மாதிரி தனியாக ஒரு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு தனக்கு அந்த திருநங்கைக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த திருநங்கையுடைய ஃபேமிலிக்கும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை, முடிஞ்ச சின்ன உதவி இல்லைங்க, முடிஞ்ச பெரிய உதவியை ஒவ்வொரு திருநங்கையும் அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு குறிப்பிட்ட மாதம் ஒரு 15,000லேருந்து 20,000 வரைக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய திருநங்கைகளை இன்னைக்கும் நான் பார்த்துட்டு தான் வரேன். உணவு, அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபேமிலியில் இருக்கிற அதே செலவு தான் எங்களுக்கும் உணவுக்கு தேவைப்படுது. அது பெருசளவில் உணவுல உங்களுக்கும் எங்களுக்கும் பெருசா டிஃப்ரெண்ட் இல்லைன்னா கூட மற்ற செலவுகளை கம்பேர் பண்ணும்போது திருநங்கைகள் சற்று அதிகமாக தான் செலவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இவ்வளோ நேரம் ஒரு திருநங்கைக்கு மாதம் எவ்வளோ செலவாகுதுன்றத ரொம்ப கரெக்டாக பார்த்தோம். ஆல்மோஸ்ட் 60,000லேருந்து ஒரு 65,000 வரைக்கும் இருந்தால் தான் தனியாக இருக்கிற ஒரு திருநங்கை இந்த சொசைட்டியில் நிம்மதியாக வாழ முடியும். நல்ல உணவோடையும், நல்ல உடையோடையும், நல்ல இருப்பிடத்தோடையும். ஆனால் இந்த 3 விஷயங்களுக்காக மட்டும்தான் திருநங்கைகள் பாலியல் தொழில் செய்கிறாங்களா?
டெஃபினட்டா இல்லை. அதுக்கு வேற காரணம், முக்கிய காரணம் ஒன்று இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுடைய அறுவை சிகிச்சை. பொதுவாகவே அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா திருநங்கைகளுடைய ஆயுட்காலம் ரொம்பவே குறைவு. காரணம் என்ன தெரியுங்களா? 1க்கு 4 சர்ஜரி உடம்புல பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் செய்யற வேலையை ஒரு திருநங்கையால செய்ய முடியாது. குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க உடம்பும் அவங்களுடைய மனசும் ஒத்துழைக்க ஆரம்பிக்கும். 40 வயசுக்கு மேல போயிருச்சுன்னா அவங்களால எந்த வேலையுமே செய்ய முடியாது. இன்றளைக்கும் சிறிய திருநங்கைகளால் பராமரிக்கக்கூடிய பெரிய திருநங்கைகள் எவ்வளவு பேர் இன்னைக்கும் இருக்கிறாங்க. 40 வயசுக்குள்ள தன்னுடைய தேவைகள் அத்தனையும் பூர்த்தி செய்யணும். அதுக்காக வேற வழி இல்லை. ஈஸியான வருமானம் சொல்லி நீங்க எல்லாரும் நினைக்கலாம். வேற வழி கிடையாது. 40 வயசுக்குள்ள நான் அத்தனையும் சம்பாரிச்சு என் லைஃப்ல நான் செட்டில் ஆகணும். அதனால நான் பாலியல் தொழில் செய்யறது தப்பு இல்லைன்னு சொல்ற திருநங்கைகளை நம்ம பார்க்கலாம். சோ இதனாலதான் ஒரு திருநங்கை வேலை கிடைச்சாலும் எனக்கு அந்த வேலை வேண்டாம், நான் பாலியல் தொழிலே இருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் அமைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல திருநங்கைகள் பாலியல் தொழிலை தேர்ந்தெடுக்கிறாங்க.